அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் புகழ் டிஎன்பிஎஸ்சி. ஸோ இன்றைக்கி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து எழுதியிருப்பீங்க. 2A ப்ரிலிம்ஸ் எக்ஸாம். ஸோ எல்லோரும் நல்லா எழுதியிருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சி சைட்லேருந்து எவ்வளோ பேர் அப்ளை பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மிட் பண்ணாங்க, ஹால் டிக்கெட் கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 8 lakh மெம்பர்ஸ் வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 5,81,000 மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எக்ஸாம் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. டென்டேட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மோரோவர் இது வந்து குறையலாம் இல்லை ஏறலாம். அதாவது 73% ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாம் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நிறைய பேர் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ஜென்ரல் தமிழ் இருக்கும், அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். பட் இந்த எக்ஸாமில் பொதுவாக இன்றைக்கி முதல்ல என்ன கொடுத்தாங்க, ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்றத கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்த உடனே வந்து நம்ம ஜனங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு, என்னடா இது தமிழ் முதல்ல இருக்குமே, என்னடா ஜிஎஸ் வச்சுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முதல்லே வந்து ஒரு சின்ன ஒரு டர்ன் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி. பட் இருந்தாலுமே பேப்பர் பார்த்ததுக்கப்புறம் ஓரளவுக்கு மைண்ட் செட்டே வந்துடுற மாதிரி தான் இருந்தது. அதுக்கடுத்து நம்மளோட இந்த எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஷின்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத பார்த்திங்கன்னா, ஜிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சயின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்டிடியூட் சம்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, சயின்ஸில் வந்து சால்வ் பண்ணுற மாதிரி சம்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. தமிழ் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே ரெகுலர் பேசிஸில் வர மாதிரி தான் இருந்தது. தமிழோட பேட்டர்ன் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையானதாக தான் இருந்தது. அதே மீன்வைல் ஜிஎஸ் பார்க்குறப்ப ஓரளவு மாடரேட் டு ஈஸி டு மாடரேட் அப்படின்ற லெவலில் தான் இருந்தது. ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, இந்த சம்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சம் தான் இங்கே வந்து 24th கொஸ்டினில் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி நம்ம டிஎன்பிஎஸ்சினா பெரியார் இல்லாமல் ஒரு கேள்வி எப்போவுமே இருக்காது. ஸோ அது எல்லா கொஸ்டினுக்குமே வந்து ரெகுலராக வர ஒரு கொஸ்டின். ஸோ அதை வந்து ஜிஎஸ்சில் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து இந்த குலசேகர ஆழ்வாரோட இந்த ரெகுலரான கொஸ்டின்ஸ் 12th இருக்கும், 12th பழைய ஓல்டு புக்கில் இருக்கும். ஸோ அதிலிருந்துமே கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த திருக்குறள் பேசிக்ஸில் வந்து ரெகுலராக வந்துட்டு இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் அது ரெகுலராக வரது வந்துட்டு இருந்தது. இந்த ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா, இந்த ஏபிசிடியை வச்சு சால்வ் பண்ணுற சம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அடிஷ்னலாக வந்து கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த ஒரு விஷயங்கள் அதே மாதிரி இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சம்மு, இந்த பர்சன்டேஜ் சம்மு, மிஸ்ஸிங் நம்பர்ஸு, இந்த என்ன சொல்கிறது நேச்சுரல் நம்பர்ஸோட சம் வந்து கேட்குற மாதிரியான சம்ஸ் இதெல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ பகடைகளுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ 3 பகடை அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வந்துருக்கு. உருளையோட விட்டத்தை கண்டுபிடிக்கிற மாதிரி, அதாவது 2πRH ஃபார்முலா அப்ளை பண்ணி வாங்குற மாதிரி, இரு சக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன், அதாவது இப்போ இது கொடுத்துட்டு 2 years முன்னாடி இந்த ரேட்டு இப்போ என்ன ரேட்டு அப்படின்ற மாதிரியான கொஷின்ஸ்லாம் இருந்தது. கொஷின்ஸ்லாம் மேக்ஸிமம் ஈஸியாக தான் இருந்தது. இந்த மாதிரி அந்த பெல் வந்து எப்போ அடிக்கும் அப்படின்றது எல்சிஎம் கண்டுபிடிச்சி போடுற மாதிரி இந்த மாதிரியான சம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் சம்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமையாகவே தான் இருந்தது. மீன்வைல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சுவாமி விவேகானந்தர் நம்ம ஹிஸ்ட்ரியிலேருந்து வர ரெகுலர் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஓரளவு ஜாயிண்டாகி வந்துருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாலிட்டியில் இந்த டிபிஎஸ்பியை பேஸ் பண்ணி வர கொஸ்டின்ஸோ ஆர்டிகல்ஸ் வர கொஸ்டின்ஸும் அதுவுமே ரெகுலராக வர்றது இருந்தது. இந்த ஒரு ட்ரைபலோட கொஸ்டின்ஸை வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்றத பாருங்கள். இந்த கூற்றுகளுக்குரிய இந்தியாவின் ஒரு பழங்குடி இனம் எது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ மகாபாரதம், ஏகலைவன், விந்திய சாத்புர மலையில் வாழ்கிறவங்க, இவங்களோட ஃபுட் கல்ச்சர் வச்சு இவங்களோட இனக்குழு இவங்க அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ரெகுலர் கொஷின்ஸ் இருக்குது இல்லைங்களா, நம்ம தமிழ்நாடு வரலாறு, அதில் பார்த்திங்கன்னா இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம், நம்ம சிங்காரவேலர், இந்த தொழிலாளர் அமைப்புகளோட தோற்றம், இந்த மாதிரியான கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக வந்துருந்தது. அடுத்து நம்ம திருக்குறளில் பார்த்திங்கன்னா உற்றுழி உதவியும் ஒரு பொருள் கொடுத்தும் பிற்றை நிலையை முடியாது கற்கை நன்றி அப்படின்ற மாதிரியான கொஸ்டின் இருக்கும். அதெல்லாம் எதுக்கு கேட்குறாங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா ரெகுலராக கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரியான ஆப்டிடியூட் சம்ஸ் தான் நார்மலாக யூஸ்வலாக போடுற மாதிரி. ஸோ இந்த பகடை சம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஸோ 2 பகடைகள் உருட்டப்படுகிறது அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் கொடுத்துட்ருப்பாங்க இதுக்கு முன்னாடி. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, பகடையில் இருக்கிற முகமே இத்தனை முகம் தான் இருக்குது, முகமில் இருக்க வேல்யூஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எத்தனை முகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குன்னு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஆக்சுவலி அந்த 36 வரும் இல்லைங்களா, அந்த 36 வந்து டெரிவ் பண்ணி அதிலேருந்து நீங்கள் எழுதினீங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து கவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுடலாம். ஸோ வந்து பிரிக்கிறது, டைம் அண்ட் ஒர்க்கு, ஸோ இந்த மாதிரியான சம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஈஸியாக தான் இருந்தது. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரியான விஷயங்கள் ஈஸியாக இருந்தது. தமிழை பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்சில் இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் இருந்தது. ஸோ செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒரு தமிழை பொறுத்த வரைக்கும் ஒரு 75 கேள்விக்கு ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் ஒரு 25 கேள்விக்கு வந்து பார்த்திங்கன்னா 22 கேள்வி வந்து எல்லாருமே ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அதே டைம் ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 75ல் ஒரு 45 கேள்வி வந்து பார்த்திங்கன்னா
எல்லாருமே ஓரளவு கொஞ்சம் படித்தவங்க கொஞ்சம் நல்ல எஃபர்ட் போட்டவங்க வந்து ஈஸியாக கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தது. ஆஃப்டர் ஃபைனல்க்கு நம்ம கட் ஆஃப் பற்றியும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த தொடரை வந்து முறையாக இது பண்ணணும், திருக்குறளை கொண்டு வரணும், அகர வரிசை, இந்த குமரியில் பாட்டர் கொஸ்டின்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக கேட்டுட்ருக்காங்க. ஆதி காலத்துலேருந்து அந்த கேள்வியை கேட்டுட்ருக்காங்க, இன்றைக்கி வரைக்கும் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி தம்பிக்குன்னு சொல்லிட்டு மு வரதராசனாரும் பேசியிருப்பார், அறிஞர் அண்ணாவும் பேசியிருப்பாங்க. அந்த 2 பேரையுமே கேள்வியில் கொண்டு வந்திருக்காங்க. தமிழில் வந்து பார்த்திங்கன்னா புது கவிதையில் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரியோ லிமரிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த புதிய வடிவங்களை தந்தது அரியரோட தமிழ் நண்பன். ஸோ அந்த மாதிரி ஆகட்டும், பாவலர் மணி வாணிதாசன் ஆகட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்திருக்கு. இந்த குமரிக்கண்ட நோக்கி குமரிக்கூடு அப்படின்றதுலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக கேட்டிருக்க கேள்வி. அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா கற்றாழை. ரொம்ப கண்டினியூஸாக ஒரு 6 to 7 இயர்ஸாகவே அந்த கேள்வி வந்து ரிப்பீட்டடாக வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த ஆலவாய்னா திருவாலவாய் காண்டம், மதுரை காண்டம், அந்த மாதிரியான விஷயங்கள் தான். வாய்ப்பூட்டு சட்டம், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக வர ஸ்கூல் புக்ஸில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் இலக்கண குறிப்பில் வந்து நீங்கள் இலக்கண குறிப்பிலையும் இலக்கணத்துலேயுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா வினையச்சம் எது, வினைமுற்று எது அப்படியான விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த காஞ்சி கவிஞர், ஓமை கவிஞர் அப்படின்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கேட்டுகிட்டே இருக்கிறது. இந்த பிசிறந்தியார் நாடகம், சாகித்ய அகாடமி, பாவேந்தர் பாரதிதாசன் அப்சல்யூட்டாக. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சென்னை அண்ணா லைப்ரரியில் படிக்கிற பசங்களாக இருந்தீங்கன்னா, அண்ணா சென்டினரி லைப்ரரியில் படிக்கிற பசங்களாக இருந்தீங்கன்னா அந்த இடத்துல வெளியே ஒரு போர்டு வச்சுருப்பாங்க. அந்த அறிஞர் அண்ணாவோட சிலைக்கு கீழே வந்து இந்த வாசகம் வந்து இது பண்ணியிருக்கும். இந்த உணவு, உடை, அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் வந்து பார்த்திங்கன்னா புத்தக சாலைக்கு தரப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அறிஞர் அண்ணாவோட ஒரு டைலாக்கை வந்து போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே படிச்சிருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தமிழை பொறுத்த வரைக்கும் நல்லா கேட்டிருந்தாங்க. ஈஸியாக எளிமையாக தான் இருந்தது. யாழோட வகைகளாகட்டும், குடிமக்கள் காப்பியம், இந்த போர் வந்தெடுத்த ஆறையில் நெடுங்கோடி வாரல் என்பன போல் மறித்து கை காட்ட அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்னதுன்னா கோவலனும் கண்ணகியும் மதுரை நகருக்குள்ளே உள்ள நுழையிறப்ப அங்கே இருக்க கொடிகள் வந்து நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து புலவர் தன் குறிப்பை ஏற்றி கூறியிருக்கிறதால் இது வந்து தற்குறிப்பேற்ற அணி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள். இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக இருந்தது. தமிழை பொறுத்த வரைக்கும் தமிழ் வந்து மிக எளிமையாக தான் இருந்தது. தமிழை வந்து கடினம் அப்படின்னு சொல்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸோ எப்படி பார்த்தாலுமே கேர்லெஸ் மிஸ்டேக் அப்படி இப்படின்னு ஆனால் கூடவே ஒரு 90 கேள்வி 85லேருந்து ஒரு 95 கேள்விகளுக்குள்ளே எல்லாருமே இருப்பாங்க. ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் தேர்வு வந்து ரொம்ப எளிமையாக இருந்தது. இப்போது நம்ம டிஎன்பிசியில் இப்போ குரூப் 2 and 2A ப்ரிலிம்ஸ் எழுதணும். ஸோ ஓவரால் வேகன்சி 2வை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 507 வேகன்சிஸ். ஸோ ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்கும் இது 2Aவை பொறுத்த வரைக்கும் 1820 வேகன்சிஸ். ஸோ மொத்தமாக சேர்த்து தான் இவ்வளோ வந்திருக்கு. இதில் மெயின்ஸுக்கு வந்து எப்படி டெவலப் பண்ணுறாங்க அப்படின்ற ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா 1:10 அப்படின்ற ரேஷியோவில் தான் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், குரூப் 2வில் வந்து பார்த்திங்கன்னா 507 வேகன்சிஸ் வந்து இருக்கும். ஸோ 2Aவை பொறுத்த வரைக்கும் அது தனியாக ஒரு 1220 வேகன்சிஸ் இருக்கும். ஸோ அந்த எக்ஸாம் மோடு பற்றி சொல்லியிருப்பாங்க. மெயின்ஸுக்கு நீங்கள் போகிறப்ப 2 டைப் ஆஃப் மோட் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 2க்கு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் பேப்பர் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி பேப்பர்னு ஒன்று இருக்குது. ஸோ 2Aவை பொறுத்த வரைக்கும் சிபிடி மோடில் ஆஸ் யூஷுவல் நம்ம இப்போ எழுதணும் இல்லைங்களா, அதே மாதிரி இருக்கிற இன்னொரு கொஸ்டின் பேப்பர் இருக்குது. ஸோ இதுதான் வந்து ரெகுலராக நடக்கிறது. இதுக்கப்புறம் இந்த மெயின்ஸ் எக்ஸாமோடது சொன்னேன் இல்லைங்களா, பேப்பர் 2A சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா சிபிடி டெஸ்ட்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இந்த ரேஷியோவை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 1:10 ரேஷியோ அந்த 5.4ல் பார்த்திங்கன்னா the main examination of group 2 services the number of candidates to be admitted will be in the ratio of 1:10. ஸோ ஹவெவர் இது ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூவில் 1:2, 1:1.5, 1:3 அப்படின்ற மாதிரி அது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகுது. பட் காமனாக நம்ம மெயின்ஸுக்கு உள்ளே போகிற கேண்டிடேட்ஸோட கவுண்ட்டுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா 1:10 அப்படின்றது மட்டும்தான். லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 60,000 பேர் வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ லாஸ்ட் டைம் வேகன்சிஸ் அதிகம், அதுவும் இல்லாமல் அந்த கூப்பிட்ருந்த இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தது. ஸோ 60,000 பேர்கிட்ட ஓவராலாக வந்து இது பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து மொத்தமாக வந்து வேகன்சிஸை பொறுத்த வரைக்கும் கம்மி அப்படின்றதால இதுவாக இருக்குது. ஸோ மொத்தம் ஒரு 5,070 ப்ளஸ் ஒரு 18,200 பேர், கிட்டத்தட்ட ஒரு 23,000 பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த முறை மெயின்ஸ் எழுதுகிற மாதிரி இருக்கும். ஒரு 23,500 பேர். ஸோ அது அப்ராக்சிமேட்டாக ஒரு 24,000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகலாம். ஏன்னா சேம் கட் ஆஃபில் வந்து மெம்பர்ஸ் இருப்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் தமிழில் எவ்வளோப்பா போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் பேப்பர் வந்து எளிமையாக தான் இருக்கும். குரூப் 4 எழுதிட்டு வந்த கையோட இது எழுதுனவங்களுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அரௌண்ட் 88 to 95 வந்து கண்டிப்பாக அவங்க ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. 1-2 கேர்லெஸ் மிஸ்டேக் வரலாம். ஒரு சிலது வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்ச கேள்வி தப்பாக எழுதியிருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போக கண்டிப்பாக அவங்க 88 to 95 ரேஞ்சில் கண்டிப்பாக இருப்பாங்க. ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 75 கொஸ்டின்ஸ்க்கு தமிழ் நிர்வாகம், வளர்ச்சி நிர்வாகம் வந்தது பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் இருந்தது. அதே மாதிரி
இந்த ஜிஎஸ்சில் கொஞ்சம் இந்த சயின்ஸ் பார்ட்டு கொஞ்சம் டஃப் பண்ணியிருந்தாங்க. இந்த சம்ஸ்லாம் கேட்டிருந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப புதுசாக இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 45லேருந்து ஒரு 55க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு மாடரேட்டாக கொஞ்சம் எடுக்கிறதுக்கான ஸ்கோரஸ் வந்து இருக்குது. ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் ஆப்ஸ் எல்லாமே ஈஸிலி சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. அதில் வந்து டிஃபிகல்ட் அப்படின்ற மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ ஓவராலாக ரேஞ்ச் எல்லாருமே எதுக்குள்ளே இருப்பாங்க, கொஞ்சம் படிக்கிற பசங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது 2-3 அட்டெம்ப்ட் கொடுத்துட்டு அவங்க எதுக்குள்ளே இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த 153 to 172 இந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க. அதாவது இது ப்ளஸ் ஆர் மைனஸ் வேரி ஆகலாம். பட் இருந்தாலுமே இந்த ஒரு 150 to 170 அப்படின்ற ரேஞ்சில் இருப்பாங்க. 145 ப்ளஸ் அப்படின்ற மாதிரியே இருக்கும். இப்போது எடுக்க போகிறது என்னவோ 23,000 பேர் தான் எடுக்க போகிறாங்க. கிளியருங்களா? எடுக்க போகிறது ஜஸ்ட் 23,000 பேரை மட்டும்தான் அவங்க எடுக்க போகிறாங்க. இந்த 23,000 வரும்போது கவுண்ட் லாஸ்ட் டைம் 60,000 பேர் எழுதுனாங்க. அப்போயே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே ஒரு 150 வரல, 160 145 வரல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க கம்யூனல் கேட்டகரிக்கு வைஸ். ஆனால் இப்போது கட் ஆஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமான்னு பார்த்திங்கன்னா முதல்ல பேப்பரோட தரத்தை மட்டும்தான் பார்க்கணும். அதுக்கப்புறம் வேக்கன்சியை மட்டும்தான் பார்க்கணும். அதை தவிர்த்து நம்ம வேறு எதையும் இப்போதைக்கு பார்க்கக்கூடாது. ஸோ பேப்பரோட இது பார்த்திங்கன்னா டோட்டலாக தமிழ், ஜிஎஸ் அண்டு ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா ஈஸி டு மாடரேட் அப்படின்ற லெவல் தானே தவிர்த்து மாடரேட் டு டஃப் அப்படின்ற லெவலில் கிடையாது. ஸோ எல்லாருமே வந்து அரௌண்ட் அந்த 150 ப்ளஸ் அப்படின்றத எடுத்திருப்பாங்க. பட் கட் ஆஃப் எந்த ரேஞ்சில் நிற்கும்னு பார்த்திங்கன்னா இந்த ஒரு 160 அப்படின்ற ப்ளஸ் நம்ம குரூப் 4க்கு சர்வீஸ் வாங்குற பாயிண்டில் தான் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4ஓட சர்வீசஸ் வந்து எப்போவுமே எவ்வளோ வரும்னு பார்த்திங்கன்னா ஒரு 10,000 வேகன்சிஸ் அப்படின்னு வரும்போதே நம்மளுக்கு கட் ஆஃப் வந்து ஒரு 165 அப்படின்ற மாதிரியான ரேஞ்சில் தான் போய் நிற்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து கம்மியாக இருக்கவங்களுக்கு வந்து கிடைக்காது அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷன் வரும். ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட 23,000 வேகன்சிட்ட ஸோ டபுள் த அமௌண்ட் இருக்குது. பட் அந்த சேம் மார்க்கில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்போவுமே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா கூடுதலாக தான் இருப்பாங்க. ஸோ கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்ட் ஆகிறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 155 to ஒரு 165 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா பிசி எம்பிசி அந்த கேட்டகரி வந்து இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஒரு 160 ப்ளஸ் இருக்கவங்க, 155 ப்ளஸ் இருக்கவங்க ஃபர்தராக வந்து மெயின்ஸுக்கு படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ கட் ஆஃப் வந்து இதுக்கப்புறம் வந்து இப்போ எக்ஸாம் எழுதியிருக்காங்க இல்லையா, ஸோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லார்கிட்டையும் பேசி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எல்லோரும் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அந்த கரெக்டான ஆன்சர் கீ வரும் இல்லைங்களா, டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீ வந்ததுக்கப்புறம் செக் பண்ணிவிட்டு எவ்வளோ கட் ஆஃப் வரும் அப்படின்றத வந்து நம்ம இன்னொரு வீடியோ போடுவோம். ஸோ அதில் பாருங்கள், மேக்ஸிமம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற கட் ஆஃப் அப்படின்றது ஆல்மோஸ்ட் வந்து நியர்பை கரெக்டாக தான் இருக்கும். ஸோ கட் ஆஃப் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா டாப்பரோட மார்க் கிடையாதுங்க. கடைசியாக ஒரு பர்சன் வந்து உள்ளே போகிறப்ப எடுக்கிற மார்க் தான். கடைசியாக ஒரு பர்சன் வந்து உள்ளே போகிறாங்க எதுக்கு, அந்த கன்சர்ன் எக்ஸாமுக்கு அழகாகிற மார்க் தான். ஸோ கட் ஆஃபை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு 155 ப்ளஸ் அந்த ரேஞ்சில் தான் வந்து இருக்கும். ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி அதெல்லாம் மேபி குறையலாம். பட் பிசி எம்பிசி கேட்டகரி ஃபார்வர்டு கம்யூனிட்டி இந்த மாதிரியான ஓப்பன் காம்படிஷன் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 150 ப்ளஸில் தான் நிற்கும். கண்டிப்பாக அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஸோ நம்ம எல்லார்கிட்டையும் டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களோட ஸ்கோரை வந்து பார்த்திங்கன்னா கீழே கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இன்னும் அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டியை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ் அப். தேங்க்யூ.